வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பிரபா ஷாமிலி ஜீவா. 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், கவுன்சிலர், கொடைக்கானல் நகராட்சி, பழனி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த திமுக மக்கள் பிரதிநிதி நான். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர், கழகத் தலைவர் அவர்கள் முன்னெடுத்த இந்தியா கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் காம்ரேட் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நம்ம எல்லாரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் நம்ம ஓட்டை அவருக்கு செலுத்தணும். இந்த கம்யூனிச சித்தாந்தமானது உலகின் மிக பழமையான இடதுசாரி சித்தாந்தங்களின் ஒன்று. முக்கியமாக நம்மளுடைய திராவிட சித்தாந்தம், சோஷியலிசம், டிராவிடியன் ஐடியாலஜி எல்லாவற்றுக்கும் கம்யூனிசம் தான் அடிப்படை. ஏன்னா கம்யூனிசம் தான் பொது உடைமை அரசியலை பேசின முதல் பொலிட்டிக்கல் தாட், முதல் ஐடியாலஜி, முதல் கொள்கை, முதல் சித்தாந்தம். அப்போது ஜெர்மனி நாட்டில் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் ஃபெட்ரிக் ஏங்கல்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை 1800களில் எழுதுகிறாங்க. முக்கியமாக அப்போ யூரோப்பில், ஐரோப்பிய கண்டத்தில் இருந்த இந்த பெரிய ஏற்றத்தாழ்வு, முக்கியமாக பிட்வீன் the disparity between the haves and the have-nots. ஸோ இந்தியாவில் நம்ம அதை எதுக்கு ரிலேட் பண்ணலான்னா, அதை இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்க்கு, நம்மளுடைய பண்ணையார் முறைக்கு நம்ம ரிலேட் பண்ணோம். அவங்க அதை எந்த 2 வார்த்தையில் எழுதுகிறாங்கன்னா, the bourgeoisie and the proletariat, the landlords and the working class. உழைக்கும் மக்களின் அரசியலை, உழைக்கும் மக்களின் சமுதாய ஏற்றத்தாழ்வை முற்றிலும் வேறுடன் வேறறுக்க வேணும். அதை அந்த டிஸ்பாரிட்டி, அந்த ஏற்றத்தாழ்வை எலிமினேட் பண்ணணும். பொது உடைமை, எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸும் பொது உடைமை ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் கம்யூனிசமுடைய அடிப்படை கொள்கை. முக்கியமாக முதலாளித்துவம் இருக்கக்கூடாது. தொழிலாளிகளால் தான் முதலாளிகள் இருக்காங்க. அதனால் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும், ஒர்க்கிங் கிளாஸ்க்கான எல்லா சலுகைகளையும் பெற்றுத்தரதுக்காக உள்ள எழுதப்பட்ட முதல் புரட்சி சிந்தனை தான் கம்யூனிசம். கம்யூனிசமை சுற்றி உலகெங்கும் பல புரட்சியாளர்களை நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக தலைவர் கலைஞர் எழுதுகிறார், கர்ஜிக்கும் சிங்கம் போல் தோற்றம் கொண்ட கார்ல் மார்க்ஸ். நான் ஒருவேளை ஒரு திமுக காரனாக இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு தலைவர் கலைஞர் பல மேடைகளில் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது. அண்ட் பல புரட்சியாளர்கள் உலகெங்கும் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்ரல் காஸ்ட்ரோ, புரட்சியாளர் ஃபெட்ரல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, அப்புறம் ரஷ்யாவை, சோவியத் யூனியன் சேர்ந்த விளாடிமிர் லெனின், அவருக்கு பிறகு ஆல் ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தன்னுடைய லீடர்ஷிப்க்கு கீழே ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யாவின், சோவியத் யூனியனுடைய முதல் அதிபர் கொண்டு வரார். அண்ட் இதில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் உள்ள எல்லா சம்பவங்களும் ஏதோ ஒரு இடத்துல திரும்ப திரும்ப நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் உலகின் மிகப்பெரிய சித்தாந்தங்கள், கொள்கைகள் 2. ஒன்று கம்யூனிசம், இன்னொன்று ஃபாசிசம். கம்யூனிசம் அண்ட் ஃபேஷிசம், இது 2. ரெண்டுமே இந்த பொலிட்டிக்கல் ப்ரிசமில் எதிர். அப்போது கம்யூனிசம் ஒரு எதிர், ஜோசப் ஸ்டாலின் ஒரு எதிர்.
இன்னொரு எதிர் அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனியின் நாசிஸ்ட் ஸ்டேட்டை சேர்ந்த சர்வாதிகாரி, தி டிக்டேட்டர், இரண்டாம் உலகப் போரின் 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்த அடால்ஃப் ஹிட்லர். அவரை போல் இன்று தோற்றம் கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இன்று இந்தியாவின் RSS, அன்று ஜெர்மனியின் நாசி, இன்று இந்தியாவின் RSS. அதேபோல் எல்லாரும் பல அறிஞர்கள், பல ஸ்காலர்ஸ், ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லாரும் ஹிஸ்ட்ரியில், வரலாறில் எழுதியிருக்குது. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் மிகப்பெரிய சர்வாதிகாரி பண்ண ஒரே தப்பு சோவியத் யூனியனை கைப்பற்றணும்னு நினச்சது. அதே போல் இன்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை, திராவிட கொள்கையை, திமுகவை வேறறுத்து நான் வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற போகிறேன்னு நினைக்கிறது தான் நரேந்திர மோடியின் அழிவின் ஆரம்பம். எப்படி அடால்ஃப் ஹிட்லர் வந்து சோவியத் யூனியனை வந்து நான் கைப்பற்றுவேன், தீர்வேன் நினச்சது தான் அவருடைய டிஃபீட்கான முதல் காரணம்னு எத்தனையோ அறிஞர்கள் எழுதுகிறாங்க. அண்ட் ஹிட்லர் வாஸ் டிஃபீட்டட் இன் ஒன் நைட். அது வரைக்கும் யாரும் வந்து நம்பவே இல்லை தட் ஹிட்லர் கேன் பி டிஃபீட்டட். பட் ஹி வாஸ் டிஃபீட்டட் ஓவர் ஒன் நைட். அதே போல் இந்த அடுத்த 2 நாட்களும் எப்படி இரண்டாம் உலக போரின் கடைசி இரவு மாதிரி தான் இனிமே அடுத்து வர சில நாட்களும். நம்மளுடைய இந்தியாவின் ஜனநாயகத்தையும், அரசியல் அமைப்பையும், சமூக நீதி கொள்கையையும், basic structure of the Indian Constitution and its values of equality, social justice, fraternity, solidarity எல்லாத்தையும் நம்ம மீட்டு நம்ம கையிலேயே வச்சுக்கணும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம ஒரு இந்திய சிட்டிசனாக, இந்திய மகனாக வந்து நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இது ஒரு ஜனநாயக போர். நம்மளுடைய முதல்வர் சொல்கிற மாதிரி திருப்பி சொல்கிறார், இது ஒரு ஜனநாயக போர். ஆம், இது 3ஆம் உலக போருக்கு சமம். எப்படி ஹிட்லர் வந்து he was a racist, யூதர்களை வந்து கொன்று குவிக்கணுன்ற ஒரு வெறி. அதே போல் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் இயக்கங்களும் ஹிந்து ஐடியாலஜி இல்லை, ஹிந்துத்துவா ஐடியாலஜி, தி ஐடியாலஜி ஆஃப் extremism, such fascism, and that is so dangerous for the whole idea of India, the idea of the union of states and the value of unity in diversity. அந்த ஒரு அடிப்படை வேல்யூவே வந்து இத்தனை 10 ஆண்டு காலமாக பிஜேபி வேறறுக்க வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தொடர்ந்து அமெண்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லா முயற்சியையும் அவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க. இது நம்மளுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து இது நம்மளுடைய ஆயுதம். நம்மளுடைய vote is a weapon to uphold our democracy, to uphold our constitution and its values. அம்பேத்கர் நமக்கு கொடுத்த அப்படி ஒரு அரிய பொக்கிஷம் our constitution. Our constitution is our Bible. Our constitution is our Bhagavad Gita. Our constitution is our Quran. இதுதான் எல்லா இந்தியனும் இந்த அடுத்த சில நாட்களுக்கு நம்மளுடைய மைண்டில், நம்மளுடைய மனசில் நம்ம பதிச்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய அரசு நம்ம எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. And just like how Joseph Stalin defeated Adolf Hitler and the
and Mussolini, all the dictators in the world, all the fascist leaders in the world, அவங்க எல்லாரும் நல்லா they ruled. அவங்க ரூல் பண்ணல. அவங்க வந்து they exploited their power, they abused their power, they were arbitrary. மக்கள் எல்லாரும் சிரமப்பட்டாங்க. ஹிட்லர் வந்து அவருடைய எக்கானமி கிராஷ் ஆகட்டும்னு நினச்சார். அவரோட எக்கானமி நாசமாக போகட்டும், மக்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்னன்னு நினச்சார். அதே போல் எல்லா சர்வாதிகாரிகளும் ஒரே இரவில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதே போல் நரேந்திர மோடியும் தோற்கடிக்கப்படுவார். தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினச்சது தான் அவருடைய முடிவின் தொடக்கம். அண்ட் எல்லாரும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, நம்மளுடைய டேவிட் அண்ட் கோலியாத்னு ஒரு கதை இருக்கும் பைபிளில். நிறைய பேருக்கு அது தெரியும். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது எனக்கு டேவிட் அண்ட் கோலியாத் கதை வந்து அடிக்கடி ஞாபகம் வரும். கிங் சால் வந்து ஒரு பெரிய ஒரு அரக்கரை வந்து கொல்லணும்னு நினைப்பார். அந்த நேரத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து டேவிட் ஒரு சின்ன பையன், he was a shepherd boy, சின்ன பையன். கோலியாத் was a giant, ஒரு அரக்கன். அண்ட் everyone thought இந்த ஒரு சின்ன பையனால் இந்த ஒரு பெரிய அரக்கனை வந்து எப்படி சண்டை போட முடியும், எப்படி யுத்தம் செய்ய முடியும். அதே போல் தான் தமிழ்நாடும். பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் ஒரு ஜாயண்ட் கட்சி போல் வந்து தோற்றம் அளிக்கலாமே ஒழிய they are not giants to us. And our CM, our David, our Joseph Stalin, our savior, he will save Tamil Nadu, and his leadership and his role in the India alliance is very, very big. And அடிக்கடி டேவிட்ன்ற அந்த கதையை பற்றி யோசிக்கும் போது அதை வந்து ஈஸியாக நம்மளுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. இத்தனை நாள் எல்லாரும் சனாதனத்தை பற்றி பல அறிஞர்கள் குரல் எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் இத்தனை அரக்கர்களுக்கு வந்து புத்தி வரல, இத்தனை பேருக்கு வந்து கோபம் வரல. அதனால் சனாதனத்தை ஒழித்தே தீர்வோம். திமுக தொடர்ந்து சனாதன ஒழிப்பை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அண்ட் இந்தியா கூட்டணி நிச்சயம் 2024 யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். தமிழ்நாட்டில் 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.